ஓம் ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. இறைவனை பார்க்க முடியாதவர்களாய் ஊனக்கண்ணை விட்டு மறைந்து போயிருக்கக்கூடிய பரமாத்மாவை அகக்கண்ணிலே வைத்துக்கொண்டு இறைவனோடு தான் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவனை நினைத்துக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து இப்பொழுது தன்னுடன் அந்த நாதன் இல்லையே என்கின்ற அந்த பிரிவாற்றாமை இறைவனோடு அவர்களை இணைப்பதற்கு உண்டான உணர்வுகளை கீதமாக வெளிப்படுத்துகிறது. கோபிகா கீதம் என்று சொல்லக்கூடிய கீதம். இந்த கீதத்தினுடைய நோக்கம் என்ன? ரொம்ப சிரேஷ்டம் கோபிகா கீதம். விரக தாபத்தின் மூலமாக கிருஷ்ணனை எப்படி எப்படியெல்லாம் தன்னுடன் வைத்து வாழ்ந்தார்களோ அந்த பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்தி வார்த்தைகளாக வடித்து என்னுடன் கலந்து விட மாட்டாயா, எங்களை பார்க்க வரமாட்டாயா, எங்களுடன் இருக்க மாட்டாயா, எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க கூடாதா, எங்களை விட்டு இப்படி பிரிந்து நிற்கின்றாயே, எத்தனை காலங்கள் இவ்வாறு பிரிவாற்றாமையிலே நாங்கள் இருப்பது, உன்னை சேர்வதற்காகத்தானே நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எங்களை விட்டு விட்டு இவ்வாறு நீங்கள் விலகி போவது நியாயமா கிருஷ்ணா? இந்த
பக்தைக்கும் பக்தனுக்கும் இடையிலே, பகவானுக்கும் இடையிலே உண்டான ஒரு அழகான கீதம் கோபிகா கீதம். 19 பாடல்கள் கோபிகா கீதத்திலே வருகிறது. ரொம்ப சிரேஷ்டமானவை. என்னென்னலாம் சொல்லுகிறார்கள் அவர்கள், அந்த பாவத்தை வெளிப்படுத்தி என்னென்னலாம் சொல்லுகிறார்கள். இதை நாம் தெரிந்து கொள்வதனாலே நமக்கு என்ன நன்மை? இந்த கீதத்தை நாம் படிப்பதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாவம் நமக்கும் வருகிறது. அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உந்து சக்தி கிடைக்கிறது. அவர்கள் எப்படி கிருஷ்ணனையே உயர்வானதாக கருதி வாழ்கிறார்களோ அதே போல நானும் கிருஷ்ணனையே என்னுடைய வாழ்க்கையின் உயர்வான பொருளாக நினைத்து வாழுதல். இதனுடைய வெளிப்பாடு என்னடான்னா, உயர்ந்த பொருளை மனம் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க, தாழ்ந்தது உயர்வு அல்லாதவை அனுபவங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உணர்ச்சிகளாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், என்னவென்னா இருக்கலாம். அவைகள் நம்மிடம் இருந்தாலும் இல்லாது போனாலும், வந்தாலும் போனாலும், அது எவ்வகையிலும் நம்முடைய மனதை சிறு சலனத்தை கூட ஏற்படுத்தாது. காரணம், நான் உயர்ந்த பொருளுடனேயே எப்பொழுதும் வாழ்கிறேன். அந்த பொருள் என்னுடன் இருக்க, மற்றவை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? என்ன சொல்ல வருகிறார்கள்? ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா व्रज ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி दयित दृश्यतां कृष्णा दिक्षु तावकाः त्वयि धृता सवत् कृष्णा त्वां विचिन्वते. இப்படிதான் இந்த கோபிகா கீதமானது போகிறது. கிருஷ்ணா, தே ஜென்மனா, உன்னுடைய பிறப்பானது, உன்னுடைய அவதாரமானது கோகுலத்திலே மிகவும் மிகவும் மேன்மை பொருந்தியதாக இருக்கிறது. பிரஜ ஸ்ரேயசே. காரணம் என்னவென்றால், நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே உன்னுடைய பத்னியானவள் இருந்தாக வேண்டும். ஆகையினாலே இங்கே லக்ஷ்மி தேவி இங்கேயே இருக்கிறாள். ஆகையினாலே பிரஜபூமியானது எந்த தாரித்ரியமும் இல்லாமல் ஆனந்தத்தோடையே எல்லோரும் விளங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடனேயே அவள் வசிப்பதனாலே, நாங்கள் உன்னையே நினைப்பதனாலே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் எல்லோரும் த்வயி திருதாசவஹா, நாங்கள் எல்லோருமே எங்களுடைய உடலிலே பிராணனை பிடித்து வைத்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? தங்களை சேர்வதற்காகவே. ஆகினாலே எங்களை விட்டு விட்டு நீ போய்விட்டாயப்பா, எங்களுடைய உடலிலே பிராணனானது தாரணை செய்யப்பட்டிருக்கின்றதே, எங்களை விட்டு விட்டு போயிட்டாயே, உன்னை நாங்கள் திக்ஷுஹு த்வாம் விசின்வதே திருஷ்யதாம், நாங்கள் எல்லோரும் உன்னை எல்லா திசைகளிலும் தேடுகின்றோம்.
ஆகையினாலே எங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வாப்பா, உன்னை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக இங்கே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உனக்காகத்தான் உயிர் இருக்கிறது. உன்னை அடைவதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். எங்களை விட்டு விட்டு போய்விட்டாயே. உன்னை நாங்கள் எல்லா திசைகளிலும் தேடுகின்றோம். தயவு செய்து எங்களுக்கு வந்து காட்சி கொடு. शरतुदाशये कृष्णा सातु जात सत् सरसिजोदर कृष्णा श्री मुषादृशा सूरतनाथ ते कृष्णा शुल्कदासिका वरद निघ्नतो कृष्णा नेग किं वदः. ये वरदा कृष्णा, நீ வரதன், வேண்டும் வரங்களை எல்லாம் ததாதி கொடுக்கக்கூடியவன். ஆகையினாலே நாங்கள் எல்லோரும் உங்களை வேண்டி வந்திருப்பது என்னவென்றால் உன்னை அடைய வேண்டும். அப்படி உன்னை அடைய வேண்டும், உன்னுடன் ராசக்கிரீடை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எங்களை விட்டுவிட்டு போய்விட்டாயே. எங்களுடைய உள்ளம் எவ்வளவு வருந்தும், எங்களுடைய உள்ளத்தை எவ்வளவு வதைக்கின்றாய் கிருஷ்ணா. இது நியாயமா? உன்னுடைய உள்ளம், உன்னுடைய எண்ணமானது எங்களுக்கு உள்ளே சென்று எங்களுடைய உள்ளத்தை மிகவும் மிகவும் வதைக்கின்றது. உன்னுடன் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எங்களை ரொம்ப 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 காயப்படுத்துகிறது. ஏன் நாங்கள் உன்னை அடையணும்னு ஆசைப்படுகிறோம் தெரியுமா? விஷஜலாப்யயாத் கிருஷ்ணா த்வாலராக்ஷசாத் பர்ஷ்யமாருதாத் கிருஷ்ணா வைத்யுதானலாத் விஷமயாத்மஜாத் கிருஷ்ணா விஸ்வதோ பயாத் ரிஷபதே வயம் கிருஷ்ணா ரக்ஷிதா முஹுஹு. விஷம் கலந்திருக்கக்கூடிய யமுனா தீரத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய். அசுரர்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய். மழை, காற்று, அசுரர்கள் இவைகளிடத்திலிருந்து, மின்னல்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய். அக்னி இடத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய். எதிரிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய். இப்படி எல்லா பயத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றின நீ இப்படி எங்களை விட்டு விட்டு போய்விட்டாயே. இனிமேல் யார் வந்து எங்களை காப்பாற்றுவார்கள்? பாருங்கள், இறைவனுடைய பராக்கிரமம் நினைக்கப்படுகிறது. இறைவனுடைய மேன்மை நினைக்கப்படுகிறது. இறைவனுடைய குணங்கள் நினைக்கப்படுகிறது. இதெல்லாவற்றையும் நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீகள் அறியாமையுடன் கூடியிருக்கக்கூடியவர்கள், இயலாமையினாலே இறைவனை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தால் அவர்கள் எப்பேற்பட்ட ஞானிகள், ஞானி பக்தர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாடல் போரும். அதுல இந்த ஒரு சொற்கள் போரும். நகலு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ருக்கு விகன சார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சக உதேயிவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே.
ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதிலிருந்து நான் ஆராதிக்கக்கூடிய, நாடக்கூடிய, சதாசர்வகால் நினைக்கக்கூடிய அந்த மூர்த்தி, அந்த பகவான் யார் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் பக்தி செய்கிறார்கள். யார் அந்த கிருஷ்ணன்? பகவான் தாங்கள் இடையர் குலத்திலே வந்து பிறந்தவராக நாங்கள் கருதவில்லை. யசோதா பிராட்டிக்கும் நந்தகோபருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதற்காக வந்து பிறந்தவர் என்று நாங்கள் நினைக்கவில்லை. தேவகிக்கும் வசுதேவருக்கும் புத்திரனாக பிறந்தவர் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நீர் யார் தெரியுமா? அகில தேகினாம் அந்தராத்மா. அகில தேகினாம், உலகம் 14 லோகத்திலும் இருக்கக்கூடிய என்னென்னலாம் சரீரங்கள் இருக்கிறதோ, என்னென்னலாம் ஜீவராசிகள் இருக்கிறதோ, அவைகள் எல்லா ஜீவராசிகளிலும் அந்தராத்மா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளாக ஆத்மஸ்வரூபமாக நீங்களே இருக்கிறீர். எப்படி? திருக், அந்தராத்மா திருக். திருக் என்றால் பார்ப்பவனாய், சாட்சி பூதமாய். எல்லா ஜீவராசிகளுடைய அந்தராத்மாவாக இருப்பது நீங்கள் ஒருவரே. எல்லோரையும் பார்த்து கொண்டும் இருக்கிறீர். உங்களை நாங்கள் வெளியிலே தேடுதல் என்பது அர்த்தமற்றதுதான். காரணம், நீர் எங்கள் உள்ளத்துக்குள்ளேயே எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவாகவும் பார்ப்பவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறீர். அப்ப என்னுடைய உணர்வுகள் உங்களுக்கு புரியாதா என்ன? எங்களுடைய விரகதாபம் உங்களுக்கு புரியாதா என்ன? எதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கின்றோம் என்பதெல்லாம் உங்களுக்கு புரியாதா என்ன? ஆகையினாலே உங்களோட இப்போது நாங்கள் ஸ்தூல நிலையிலே விளையாட வேண்டும். பிரேமை நிலையிலே நாங்கள் மனதோடு உங்களுடன் தான் இருக்கிறோம். காரணம், நீர் வேறு நான் வேறு அல்ல. ஆனால் இப்பொழுது ஸ்தூல நிலையிலே உங்களுடன் நாங்கள் ஆட வேண்டும், பாட வேண்டும், குதூகலிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த விரகதாபம் எங்களை வாட்டுகிறது. ஓடோடி வாருங்கள். விரச்சிதா பயம் கிருஷ்ணா விஷ்ணு துர்யதே சரணமேயுஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாத் கரசரோருகம் கிருஷ்ணா காந்த காமதம் சிரசி தேகின கிருஷ்ணா ஸ்ரீகரக்ரகம். உன்னை நினைத்தால், உன்னை சரணம் என்று அடைந்தால் என்ன கிடைக்கும்? தவ சரணம், தவ சரணம் ஈயூஷாம். தங்களுடைய சரணார விந்தத்தை ஒருவன் சரணம் அடைந்தானேயானால் அவனுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்றால், சம்ஸ்ருதேகே பயாத் விமுச்சதே. அவர்கள் தாண்ட முடியாத சம்சார கடலை தாண்டி விடுகிறார்கள். சம்ஸ்ருதே பயாத், சம்சார பயத்திலிருந்து, சம்சார சாகரத்திலிருந்து அவர்களுக்கு கட்டாயம் விடுதலை என்பது இருக்கிறது. விரச்சிதா பயம், மனதிலே அவர்களுக்கு பயம் என்பதே இல்லை. பயத்துக்கு காரணமே நான், என்னை தவிர்த்து இரண்டாவது ஒன்று இருக்கு என்று நினைப்பதுதான் பயத்துக்கு காரணம். நான் மட்டும்தான் இருக்கிறேன், இரண்டாவது ஒன்று இல்லை என்கின்ற
அனுபவ அறிவு நமக்கு வந்துவிட்டால் பயத்துக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அத்வயாத் அபயம் பவதி. இருமை இல்லாத ஒருமையுடைய ஞானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சிரேஷ்ட பலன் அபயம். அதனால்தான் இறைவனுடைய சரணார விந்தத்திலே போய் சரணம் அடையக்கூடியவர்களுக்கு என்ன லாபம்டான்னா, சரணம் அடைபவனும் சரணம் கொடுப்பவனும் இரண்டு பேரும் ஒன்றாகி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வு? அபயம், பயம் இல்லாத நிலை. அது மட்டுமா? இறைவனை நான் சரணம் அடைந்தால் இந்த உலகத்திலே எனக்கு என்ன கிடைக்கின்றான்னா, காமதம். நான் என்னெல்லாம் வேண்டுகிறேனோ அத்தனை காமத்தையும் லதாதி, அவன் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்பேற்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா, உன்னுடைய மனைவியோடு எப்பொழுதுமே இருக்கிறாய். ஆகையினாலே அந்த மனைவியோடு சேர்ந்து நீயும் அவளும் இரண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய கையை வைத்துக்கொண்டு என்ன செய்யணுமாம்? சிரசி தேகி, எங்களுடைய தலையிலே வைத்து எங்களுடைய விரக தாபத்தை போக்குங்கள், ஆசீர்வதியுங்கள். உங்களுடன் நாங்கள் இருக்க ஆசைப்படுகின்றோம். இந்த காரியத்தை செய்யுங்கள். பிரஜஜனார்த்திகன் கிருஷ்ணா வீரயோஷிதா நிஜ ஜனஸ்மயாத் கிருஷ்ணா த்வம்சனஸ்மிதே भज सखे भवत् कृष्णा किंकरी स्मनो जलरुहाननं कृष्णा चारु दर्शये प्रणत देहिनां कृष्णा पापकर्षणं तृणचरानुगं कृष्णा श्रीनिकेतनं फणिफणार्पितं कृष्णा ते पदाम्बुजं कृणु कुचेषु न कृष्णा कृंदि कृच्छयं मधुरया गिरा कृष्णा वल्गुवाख्यया बुधमनोज्ञया कृष्णा पुष्करे क्षणे विधिकरीरिमा कृष्णा वीरमुह्यती अधरसीधुना कृष्णा अप्यया अप्यायस्वनः. இறைவனை நோக்கி நான் சென்றால் எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய கர்வமானது இறைவனால் அடக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட கர்வத்தை நீக்கி உன்னை அடைய வந்திருக்கக்கூடிய எங்களை ஏன் உன்னுடைய முகத்தை காட்டாமல் இருக்கிறாய் கிருஷ்ணா? நாங்கள் அவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களா? எங்களுடைய மனதிலே உன்னை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை பேராசையாக கொழுந்து விட்டு எரிகிறது. அதை நீ முழுமையாக நீக்க வேண்டும் என்றால் உன்னை அடைந்தால் தான் அந்த ஆசை நீங்கும். பகவான் கீதையில சொல்றார் அல்லவா,
ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. 2வது அத்தியாயத்தில் இந்த வார்த்தையை போடுறார். பரம் திருஷ்டுவா, மேலான அந்த பரமாத்மாவை தரிசித்த அந்த நொடி ரசவர்ஜம் ரசோஹோ அபி பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. மனதில், சூக்ஷ்மமான மனதிலே பொதிந்து கிடக்கக்கூடிய அந்த ரசம் இருக்கின்றது, ரசவர்ஜம் இருக்கின்றது, வாசனா. அது நல்ல வாசனையாக இருந்தாலும் சரி, நல்லது அல்லாத வாசனையாக இருந்தாலும் சரி, அத்தனை வாசனைகளும் பரம் திருஷ்டுவா, மனம் எப்பொழுது பரமாத்மாவை பார்க்கிறதோ அடுத்த நொடி அத்தனை வாசனைகளும் பஸ்மமாகி போகின்றது. அப்பேற்பட்ட இறைவா, உன்னை பார்ப்பதற்காக நாங்கள் துடிக்கின்றோம். நீயோ மாடுகள் பின்னாடி போகின்றாய், கன்றுகள் பின்னாடி போகின்றாய். கன்றுகளையும் மாடுகளையும் புல்லை மேய வைத்துக் கொண்டு அதற்கு பின்னாடி போகின்றாய். ஆனால் நாங்கள் உன்னை நோக்கி வந்திருக்கிறோம், எங்களை விட்டு விட்டு போய்விட்டாயே அப்பா. எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டாமா? உன்னுடைய பார்வை, உன்னுடைய ஸ்பர்ஷம், உன்னுடன் நாங்கள் இருக்க வேண்டிய நிலை, விளையாட வேண்டிய வாழ்க்கை, இதெல்லாம் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தை போக்கும். ஆகையினாலே ஓடோடி வா. அது மட்டுமா? தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தினே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹ. ரொம்ப அழகான ஒரு பாடல். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம். தப்த ஜீவனம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனம் தாபத்தினாலே வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றது. வருத்தம் அடைந்தவர்களாய் தாபத்திலே நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமலேயே இருக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்ட எங்களுக்கு கவிபிகி ஈடித்தம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம். கவிபிகி, ஞானிகளால் புகழப்பட்டதாக இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய வைபவத்தை ஸ்ரவண மங்களம், கேட்கின்ற மாத்திரத்திலேயே மனதுக்கு மங்களத்தை கொடுத்து அமங்கலத்தை எல்லாம் நீக்கி, கேட்ட மாத்திரத்திலேயே மனதில் இருக்கக்கூடிய தாபம் எல்லாம் நீங்கி மனம் அமைதியை கொடுப்பதாக இருக்கக்கூடிய தவ கதாமிருதம், தங்களுடைய கதை, தங்களுடைய மேலான அமிர்தம் பொருந்திய கதைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள், தாபத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், எழுதி 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 அதை பற்றி விஸ்தாரமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலமாக மக்களுக்கு மன அமைதியும் தாபமும் நீங்குகிறது. யார் அவ்வாறு பகவானுடைய வைபவத்தை தாபம் நிறைந்திருக்கக்கூடிய ஜீவனிடத்திலே கொண்டு மனதிலே விதைத்து அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய தாபத்தை நீக்கி பேர் அமைதியையும் பேர் ஆனந்தத்தையும் கொடுக்கிறார்களோ, அப்பேற்பட்ட ஜீவராசிகள் இந்த உலகத்திலே புவிஹி ஜனாஹா ஆததம் கிருணந்தி. யார் ஒருத்தர் இவ்வாறு இந்த காரியத்தை விஸ்தாரமாக செய்து பகவானுடைய வைபவத்தை கொண்டு விதைக்கிறார்களோ அவர்கள் தே பூரிதாக, அவர்கள் முற்பிறவிகளிலே எவ்வளவோ தான காரியங்கள் செய்திருக்க வேண்டும்.
நிறைய செல்வங்களை பெற்று அந்த செல்வங்களை எல்லாம் தானம் கொடுத்திருந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு நற்காரியத்தை செய்ய முடியும். அப்பேற்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிகள், ரிஷிகள், பிரம்ம ஞானிகள், போற்றத் தகுந்தவர்கள் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் எங்களை போன்றிருக்கக்கூடிய விரக தாபம் உடைய பக்தர்களுக்கு தாபத்தை போக்குவதற்கு உண்டான மருந்து வேற என்ன எடுக்க முடியும் உன்னை தவிர கிருஷ்ணா? பிரகசிதம் பிரியே கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே கிருஷ்ணா தியான மங்களம் ரகசி சம்விதோ கிருஷ்ணா யா ஹிருதி ஸ்பிருஷः குஹகணோ மன கிருஷ்ணா க்ஷோபயந்தி. பிரியமானவனே, ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துகிறார்கள். பிரியமானவனே, வஞ்சகனை ஏமாற்றக்கூடியவனே, குஹகஹா எல்லோரையும் ஏமாற்றக்கூடிய வல்லமை படைத்தவனே கிருஷ்ணா, தியான மங்களம், உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே மனதிலே சாந்தி கிடைக்கிறது, தாபம் நீங்குகிறது. உங்களுடைய ரூபத்தை, உங்களுடைய குணத்தை, உங்களுடைய லீலைகளை, உங்களுடைய பிறப்பை, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நினைத்த மாத்திரத்திலேயே மனமானது மங்களம் பெறுகிறது. அது மட்டுமா, உன்னுடைய முகத்தை, அந்த பிரகசன்னமாக இருக்கக்கூடிய முகத்தை தியானித்த மாத்திரத்திலேயே என் மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் நீங்கி போகின்றது. இதையெல்லாம் நாங்கள் நினைத்து நினைத்து விரக தாபத்தினாலே மனதளவிலே தாபம் உடையவளாக இருக்கின்றோம். மீண்டும் நீ மறைந்திருந்து எங்களுடைய மனதை கலங்கடிக்க வேண்டாம். கிருஷ்ணா, உன்னை நினைக்காத நேரம் இல்லை தெரியுமா? சலசி யத் வ்ரஜா கிருஷ்ணா, சலசி யத் வ்ரஜா கிருஷ்ணா சாரயன் பசூன் நளின சுந்தரம் கிருஷ்ணா நாததே பதம் ஷிலத்ருணாங்குரை கிருஷ்ணா சீததி தீனஹ கலிலதாம் கிருஷ்ணா கலிலதாம் மன கிருஷ்ணா காந்த கச்சதி. இறைவனோட மனம் எல்லா வகையிலும் ஒன்றினால்தான் இந்த முறையில் எல்லாம் சிந்திக்க முடியும். கிருஷ்ணா, எங்களை விட்டு விட்டு நீ போய்விட்டாய். ஆனால் நீ பசுக்களை மேய்ப்பதற்காக காட்டுக்கு போகின்றாயே. அப்பொழுது அந்த பாதையிலே இருக்கக்கூடிய கற்கள், முள்கள், சரல், மணல்கள், இவைகள் எல்லாம் நளின சுந்தரம் பதம், உன்னுடைய நளினமாக இருக்கக்கூடிய பிஞ்சு பாதத்திலே, அழகான பாதத்திலே புல்லும் முள்ளும் கற்களும் இவைகளெல்லாம் குத்தி உன்னுடைய பாதத்தை வருத்துமே. அதை கண்டு எங்களுடைய மனம் எவ்வளவு நகா மனஹா கலிலதாம் கச்சதி, எங்களுடைய மனம் எவ்வளவு வலிக்கும். கிருஷ்ணா, நீ எதற்கு அங்கே போகிறாய்? இந்த கடினமான காரியத்தை செய்வதற்கு எதற்காக நீ அங்கே போக வேண்டும்? உன்னுடைய பிஞ்சு பாதம் கல்லிலும் முள்ளிலும் கடினமான புற்களிலும் உன்னுடைய பாதம் காயப்படுமே.
அதை கண்டு எங்களுடைய மனம் வருந்துமே. ஏன் நீ அங்கே போக வேண்டும்? இங்கே வந்துவிடு, நாங்கள் தான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றோமே. தினபரீட்சையே கிருஷ்ணா நீலகுந்தலைः வனருஹானனம் கிருஷ்ணா பிப்ரதாவிருத்தம் கனரஜஸ்வலம் கிருஷ்ணா தர்ஷயன் முகுஹு மனசி நஸ்மரம் கிருஷ்ணா வீரயச்சசி. உன்னுடைய அழகு இருக்கு பார் கிருஷ்ணா. நீல நிற மேனியன் ஷியாமள ரூபன், உன்னுடைய அழகான அந்த ரூபமானது சூரியனுடைய ஒளி இல்லாமல் மறைக்கப்பட்டால், புழுதிகளினாலே மறைக்கப்பட்டால், உன்னுடைய அழகான அந்த சௌந்தரியமான ரூபத்தை எங்களுடைய 2 கண்களாலும் பார்க்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனால் புழுதியும் நிழலும் உன்னுடைய அந்த அழகான திருமுகத்தை எங்களுடைய பார்வையிலிருந்து நீக்கி உன்னை பார்க்க விடாமல் செய்கிறது. அதன் மூலமாக நாங்கள் இன்னும் தாபத்தை அடைகிறோம். ஏற்கனவேயே நீ எங்களை விட்டு மறைந்திருக்கிறாய் என்று நினைக்கும் போது தாபம், அதோடு ஒவ்வொரு காரியத்திடத்திலும் உன்னை பற்றி நினைக்கும் போது இது உன்னுடைய ரூபத்தை மறைக்கிறதே, இது உன்னுடைய செயல்பாட்டை காயப்படுத்துகிறதே என்று ஒவ்வொரு முறையும் நினைக்கும் தோறும் என்னுடைய உள்ளம் வலிக்கிறது. பிரணத காமதம் கிருஷ்ணா பத்மசார்ஜிதம் தரணி மண்டலம் கிருஷ்ணா தியேயமாபதி சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமம் சதே ரமணன ஸ்தனேஷு கிருஷ்ணா வர்ப்பயாதிகன் சுரதவர்தனம் கிருஷ்ணா சோகநாசனம் ஸ்வரிதவேணுனா கிருஷ்ணா சுஷ்டுசும்பிதம் இதரராக விஸ்மாரணம் கிருஷ்ணா மாரணம் நிர்ணாம் விதர வீரண கிருஷ்ணா தேதராமிருதம் அடதி யத் பவான் கிருஷ்ணா நக்னிகானனம் த்ருடி யுகாயதே கிருஷ்ணா த்வாமபஷ்யதாம் குட்டில குந்தலம் கிருஷ்ணா ஸ்ரீமுகம் சதே ஜட உதீக்ஷதாம் கிருஷ்ணா பக்ஷ்மகுதுஷாம். ஒன்றே ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும் பாப்பா. உன்னுடைய புல்லாங்குழல் இருக்கு அல்லவா, அது எப்படி உன்னுடைய அதரத்திலே இருந்து உதடிலே இருந்து எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தது என்றால் அது உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும். அந்த புல்லாங்குழலை வைத்துக் கொண்டுதானே எல்லோரையும் உன் பக்கம் இழுக்கிறாய். அந்த புல்லாங்குழல் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் உன்னுடனேயே இருக்கும். அதே போல நாங்களும் உன்னுடனேயே இருக்க வேண்டும். உன்னுடனேயே நாங்கள் இருந்து விட்டால் இதர ராக விஸ்மாரணம், வேற எதை பற்றியும் வேற எந்த பொருளிடத்திலும் எங்களுக்கு ராகம் விருப்பம் என்பது உண்டாவதற்கு வாய்ப்பே இல்லை. உன்னுடனேயே நாங்கள் இருந்து விட்டால் வேற எந்த சுகமும் எங்களுக்கு தேவையில்லை.
உன்னை இப்பொழுது நாங்கள் பிரிந்திருக்கிறோம் அல்லவா? உன்னை பார்க்காத இந்த நிமிடம் காணனம் அடதீயத் துவாம் அபஷ்யதாம் திருஷ்டிஹி யுகாயதே. ஒரு யுகம் கடந்ததை போல இருக்கிறது. நான்கு சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு யுகம். அப்ப நினைச்சு பாருங்கள், மனது பிரியமானவர்களுடன் இருந்தால் எவ்வளவு மணி நேரம் போகிறது, எவ்வளவு நாள்கள் கடந்தது, எவ்வளவு ஆயுள் போனது கூட தெரியாது. பிரியமானவர்களுடன் இருந்தால். அப்பிரியமானவர்களுடன் மனது இருந்தால் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகத்தை போல. தன்னுடைய பிரியமான நாதனை பிரிந்து இவர்கள் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ஒரு யுகம் யுகம் போனதாக பார்க்கிறார்கள். மீண்டும் தன்னுடன் இறைவன் இறந்து விட மாட்டானா? மீண்டும் நாம் அவனை அடைந்து விட மாட்டோமா? இந்த தாபம் அவர்களை திரும்ப 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 இறைவனையே நினைக்க வைக்கின்றது. சொல்லிட்டு சொல்கிறார்கள், பதி சுனான்வயாத் கிருஷ்ணா பிராத்ரு பாந்தவான் அதிவிலங்கியத்தே கிருஷ்ணா அந்தியச்சுதா கதாஹ கதிவிதஸ்தவோ கிருஷ்ணா கீதமோகிதாஹ கிதவ ஔஷித கிருஷ்ணா கஸ்த்யஜே நிஷிஹி ரகசி சம்வேதம் கிருஷ்ணா இச்சயோதயம் பிரகசிதானனம் கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம் பகுதூர கிருஷ்ணா பகுதூர ஸ்ரீயோ கிருஷ்ணா வீக்ஷ்ய தாமதே முஹுரதி ஸ்பிருஹா கிருஷ்ணா முஹ்யதே மனஹ. உன்னை அடையத்தானே நாங்கள் ஓடி வந்தோம். ஓடி வந்த நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தானே ஓடி வந்திருக்கின்றோம். பதிஹி சுதாஹா அன்வயஹா பிராத்ருஹு பாந்தவான் அதிவிலங்கிய எல்லோரையும் தாண்டி கணவன், குழந்தைகள், பந்துக்கள், சகோதரர்கள் எல்லோரையும் தாண்டி மீறிக்கொண்டுதானே உங்களை அடைய வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோமே கிருஷ்ணா. இப்படி எங்களை விட்டு விட்டு ஏமாற்றி விட்டு நீங்கள் போனால் நாங்கள் எங்கே போவது? எங்களுக்கு யார்தான் கதி? நீயும் எங்களை தள்ளிவிட்டால் யார்தான் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? பிரஜவனௌகசாம் கிருஷ்ணா வியக்திரங்கதே பிரஜனஹந்த்ரயம் கிருஷ்ணா விஸ்வமங்கலம் त्यजमनाक्षनहा कृष्णा त्वत्स्पृहास्मनां स्वजनहृत् रजां कृष्णा यन्निषूदनम्. தங்களுடைய பிறப்பு என்பது பிரஜபூமியிலே இருக்கக்கூடிய ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதற்காக, அவர்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி பாபத்தை எல்லாம் அழிப்பதற்காக. அப்படி நீங்கள் அந்த நோக்கத்துக்காக பிறவி எடுத்தீர்கள் என்றால் நாங்களும் உன்னுடைய பக்தர்கள் தான். எப்படி முனிவர்களுக்கு நீ ஆனந்தத்தை கொடுப்பதற்காக வந்தாயோ,
நாங்களும் உன்னுடைய விருப்பத்துக்காகத்தான் இங்கே இருக்கின்றோம். ஸ்வத் ஸ்பிருக ஆத்மஜாம் நஹா ஸ்வஜன சுஹ்ருத் ஜதாம். நாங்களும் உன்னுடைய மக்கள் தான் கிருஷ்ணா. அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஜனங்களை நீ வருத்தலாமா? உன்னுடைய ஜனங்களுடைய வருத்தத்தை போக்குவதற்கு உண்டான மருந்தாக வல்லவா நீ இருக்க வேண்டும். அதை விட்டு நீயும் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறாயே, கொஞ்சம் எங்களுக்கும் மருந்து கொடேன். மனதில் இருக்கக்கூடிய வலியை போக்குவதற்கு உண்டான மருந்தை கொடேன். இந்த முறையிலே இவர்களுடைய பிரார்த்தனையானது, விரக தாபமானது, இந்த 18 பாடல்கள் விசேஷமாக பாடப்பட்டது. பாடி முடித்ததற்கு பிறகு பகவான் இவர்களிடத்திலே வந்து காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து பகவான் ராசக்கிரீடையும் செய்ய ஆரம்பிக்கின்றார். பகவானை பார்த்த மாத்திரத்திலேயே என்ன நடந்ததாம்? சர்வாஸ்தா கேசவாலோக பரமோத்சவ நிர்வృతాः ஜகுர் விரஹஜம் தாபம் பிராஜ்ஞம் பிராப்ய யதா ஜனாः. பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்திலேயே சர்வாः கேசவாலோகः பரமோத்சவः நிர்வృతాः. பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த மகோத்சவத்திலே மனமானது எல்லா தாபங்களிலும் இருந்தும் நீங்கி மனமானது பூர்ண நிறைவை அடைந்து விட்டதாம். பரமானந்தத்திலே அவர்கள் திளைக்கிறார்கள். எதை போல? உதாரணம் கொடுக்கிறார். நிர்வృతాः ஜனாः பிராஜ்ஞம் பிராப்யே. ரொம்ப அழகான சொல். மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஜீவராசி எப்படி பிராஜ்ஞம் பிராப்யே, பிரஞானத்தை அடைந்து, ஜீவபிரம் ஐக்கிய ஞானத்தை அடைந்து, அதன் மூலமாக எப்படி தன்னுடைய தாபத்தை நீக்கிக் கொள்கின்றானோ அதே போல விரகஜம் தாபம் ஜகுஹு. பக்தன் பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த பேதம் நீங்கி விரக தாபமானது, விரகஜம் தாபம், விரகத்தினாலே உண்டான தாபமானது இவர்களை விட்டு போய்விட்டதாம். இங்க வந்து அழகான இந்த ஒரு பாடல்ல அழகான ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. பக்தியினுடைய முடிவான நிலை, ஞானத்தினுடைய முடிவான நிலை, இந்த இரண்டும் இந்த ஒரே பாடல்லையே காட்டப்படுகிறது. பக்தியினுடைய முடிவான நிலை என்ன? பக்தியானது துவைதத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கிறது. துவைதம் என்றால் இருமை. இருமையை அடிப்படையாக கொண்டு பக்தி துவங்குகிறது. பக்தன் பகவான் பக்தி, இந்த அடிப்படையிலே பக்தியானது துவங்குகிறது. இதுல இந்த பக்தன் பகவானுடைய எல்லா சிறப்புகளையும் தெரிந்து கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்தாலும் சரி, அல்லது பூர்ண நம்பிக்கையின் அடிப்படையிலே பக்தி செய்ய ஆரம்பித்தாலும் சரி, ஒரு விதமான அடிப்படை ஞானமும் இறைவனை பற்றின, பக்தி சாதனத்தை பற்றின
பக்தனை பற்றின, பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையிலே உண்டான உறவை பற்றின, பக்தியினால் கிடைக்கக்கூடிய பலனை பற்றின எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் ஒரே ஒரு குணம்தான் இவன்கிட்ட இருக்கு. என்னடான்னா பூர்ண நம்பிக்கை, பூர்ண சரணாகதி. இந்த நிலையிலே பக்தியை துவங்கினாலும் சரி, பூர்ண நம்பிக்கை, பூர்ண சரணாகதி. என்ன அழகான உதாரணம் பாருங்கள். இந்த பூர்ண நம்பிக்கையும் பூர்ண சரணாகதியும் பார்க்கலாம். அறிவே இல்லாத குழந்தையிடத்திலே, ஆற்றல் இல்லாத குழந்தையிடத்திலே, இந்த குழந்தை மேலிருந்து கீழே வர வேண்டும், மேலிருந்து கீழே வர வேண்டும். கீழே தகப்பன் இருக்கிறான், மேலே குழந்தை இருக்கிறது. இப்ப இந்த தகப்பன் கீழிருந்து அந்த குழந்தையை மேலிருந்து வான்னு கூப்பிடுறான். அது அப்படியே விழுகிறது, அவனுடைய கையிலே வந்து விழுகிறது. சிரித்துக்கொண்டே விழுகிறது. எதன் அடிப்படையிலே அந்த குழந்தை அங்கிருந்து கீழே விழுகிறது? யார் அந்த குழந்தையை கீழே விழ சொன்னா? எந்த நம்பிக்கையிலே அந்த குழந்தை கீழே விழுந்தது? அந்த குழந்தைக்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த எந்த கை என்னை வா என்று கூப்பிடுகிறதோ அந்த கையிடத்திலே போய் நான் தஞ்சம் அடையலாம், அது என்னை பற்றி கொள்ளும், கீழே விட்டு விடாது. அப்போ தான் எந்த கை தன்னை வா என்று கூப்பிடுகிறதோ அந்த கையிடத்திலே பூர்ண நம்பிக்கை, பூர்ண சரணாகதி, தஞ்சம் அடைகிறது. வந்து ஒருவேளை அந்த குழந்தைக்கு இந்த கையின்பால் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுப்போம், தன்னுடைய அறிவிலே ஒரு சிறு சலனம் ஏற்பட்டு வச்சுப்போம், ஒரு தரத்துக்கு பலதரம் அந்த குழந்தை யோசிக்கும் கீழே விழுவதற்கு. ஆனால் அங்கே அது இல்லையே. எப்பொழுது அந்த குழந்தையை போன்றதொரு உள்ளம் நமக்கு வருகிறதோ, பூர்ண சரணாகதியும் பூர்ண நம்பிக்கையும், அறிவே தேவையில்லை, அங்கே கற்று உணர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதன் அடிப்படையிலே பக்தி செய்தாலும் சரி, இறைவனை நான் அடைய வேண்டும் என்று எத்தனம் செய்தாலும் சரி, அல்லது எல்லா அறிவையும் வைத்துக்கொண்டு இறைவனிடத்திலே பக்தியை நான் துவங்கினாலும் சரி, அந்த பக்தி இருமையிலிருந்து ஆரம்பித்து கடைசியிலே பக்தன் இல்லாமல் போய்விடுகிறான். பக்தி என்று சொல்லக்கூடிய சாதனம் இல்லாமல் போய்விடுகிறது. பக்தியை பற்றின அறிவு போய்விடுகிறது. யார் இருக்கா? பகவான் மட்டும் இருக்கார்.
இப்ப விரக தாபம் போய்விட்டது என்பதற்கு என்ன பிரமாணம்? விரக தாபம் இருப்பது மனதிலே. எதுவரைக்கும் மனதிலே விரக தாபம் இருக்கு? ஜீவத்தன்மை என்பது அந்த மனதிலே இருக்கிற வரை. எப்பொழுது அந்த ஜீவத்தன்மை போய்விடுகிறது? ஜீவன் தன்னுடைய ஜீவத்தன்மையினுடைய உண்மையான சொரூபத்தை அடையும் கால், அறியும் கால். ஜீவ ஈஸ்வரயோகோ ஐக்கியம். எப்பொழுது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாக ஆகிவிடுகின்றானோ பக்தியின் துணை கொண்டு, அப்பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய விரக தாபம், ஞானத்துக்கு வரும்போது அங்கேயும் உதாரணம் கொடுத்தார், பார்த்தோம் அல்லவா? ஒரே பாடல் அழகான உதாரணம். நிவிருத்தி மார்க்கத்துக்கு வரக்கூடியவன் எல்லாவற்றிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு ஆத்மாவை உணர வேண்டும் என்று வரக்கூடியவனுக்கு பிராஜ்ஞாம் பிராப்யே, பிரஜானம் பிராப்யே, பிரம்மத்தை பற்றின ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமானது அவனுக்கு கிடைத்து ஜீவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து விட்டால் அப்பொழுது அங்கே நிவிருத்தி என்பது ஏற்பட்டு விடுகிறது, மோட்சம் என்பது ஏற்பட்டு விடுகிறது, ஜீவத்தன்மை அழிந்து போய்விடுகிறது, திரிபுட்டி என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அவன் பூர்ண பகவானாகவே ஆகிவிடுகிறான். இங்கே பக்தியின் அடிப்படையிலே ஞானம், பகவான்கிற ஞானத்துக்கு வருவது, அங்கே ஞானத்தின் அடிப்படையிலே பகவானை அடைவது. நீங்கள் எந்த வழிமுறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடைசியிலே அது என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஜீவத்தன்மை அழிக்க வேண்டும். ஜீவத்தன்மை இருக்கின்ற வரை தாபம் இருக்கும். அப்ப அந்த தாபம் போவதற்கு ஒரே வழி ஜீவத்தன்மை உணரப்பட்டாக வேண்டும். ஜீவத்தன்மை உணரப்பட்டால், ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான்கிற அந்த அறிவு வந்துவிட்டால் பூர்ண ஆனந்தத்தை அந்த ஜீவன் அனுபவிக்கின்றான். அந்த பூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த கோபிகாஸ்ரீகளோட தாபிர் விதூதலோகாபிஹி பகவான் அச்சுதோ விருதஹ வரோச்சாதிகம் தாதே புருஷஹ சக்திபிர்யதா. பகவான் அச்சுதனாக இருக்கக்கூடிய பகவான் விதூத சோகாபிஹி நாபிஹி விருதஹா, விரக தாபத்திலிருந்து முழுமையாக, அந்த துன்பத்திலிருந்து முழுமையாக நீங்கி இருக்கக்கூடிய அந்த பெண்களோட பரமாத்மா புருஷா சத்பிஹி யதா அதிகம் பெரோச்சதே, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஸ்வரூபமாகவே அவர்களுடன் அவர் விளங்கினார். ஒன்று கலந்திருக்கக்கூடிய நிலை என்பது அங்கே ஏற்படுகின்றது. இந்த நிலையில இருந்து கொண்டுதான் ராசக்கிரீடையாக இருக்கட்டும், ஜலக்கிரீடையாக இருக்கட்டும், அத்தனையும் செய்யப்படுகிறது. இந்த இந்த முழுக்க 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 இந்த கிரீடைகளை எல்லாம் செய்து முடித்தவர் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு அங்கிருந்து மெதுவாக பகவான் மறைந்து விடுகின்றார். வேற வழியே இல்லாமல் இவர்கள் மீண்டும் தன்னுடைய விரஜபூமிக்கு திரும்ப வேண்டிய நிலைக்கு வருகிறார்கள். எந்த மனோநிலையிலே அவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள்?
இந்த செயல்பாடுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜாவிற்கு ஒரு பெருத்த சந்தேகமானது மனதிலே எழுகிறது. நமக்கும் அந்த சந்தேகமானது எழ வேண்டும். இந்த கதையிலிருந்து அந்த அந்த கேள்வி என்ன, அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார், அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.